வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரெட் இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கார்னர்லாம் கட் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க. 10 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து நிறைய ஊற்றுனீங்கன்னா பிரெட் ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. பிரெட்டில் ஒரு மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரெட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச பாலில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் வந்து பாலில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக நமக்கு பிரெட் வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் பால். இது எல்லாமே நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. நீங்கள் கார்னரும் சேர்த்து போட்டிங்கன்னா தான் பிரெட் அல்வா நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கார்னர் கட் பண்ணிடுவாங்க. அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த கேசரி பவுடரு. இது நல்லா திக்கானதுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரை போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க. சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் கலந்ததுக்கப்புறமா இது நல்லா உருகி வரும். அதனால் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலரி விடுங்க. அடியில் எதுவும் பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து ப்ரெட்டை வந்து எண்ணெயில் தான் வறுத்து எடுக்கிறோம். அதனால் அடி பிடிக்காது. ஸோ நம்ம ஊரில் இருந்து தான் நான் வந்து இந்த ஸ்வீட்லெஸ் கோவா போட்டிருப்பேன். எனக்கு இங்கே சவுதியில் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கல. அதனால் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்வீட்லெஸ் கோவா அளவுக்கு தான் எதுவும் டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ கஸ்டர்ட் பவுடர் இருந்தாலுமே கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்வீட்லெஸ் கோவா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி யூனிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்வீட்டு. அவ்வளோதான். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. மில்க் மெய்ட் இல்லாமல் ஸ்வீட் எப்படிங்க? ஸோ கடைசியாக நம்மளோட ஸ்பெஷல் மில்க் மெய்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரெட்டை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நெய் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக தான் சேர்க்குறது. டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இது எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம நெய் நிறைய போட்டோம்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நெய் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.